ஸோ மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே வந்து டெவான் கான்வே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரச்சின் ரவீந்திரா. ஸோ நம்ம ஆக்ஷன் வந்து அவங்களோட ஆக்ஷன் வந்து வாங்கலை. இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ண விதம் வந்து ரச்சின் ரவீந்திரா. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஃபாப் டூ பிளஸிஸ். ஸோ ஃபாப் டூ பிளஸிஸ் வந்து எப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நான் ஃபாப் டூ பிளஸிஸும் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வந்தோன்னா ராகுல் சஹரா இருக்கட்டும் அண்ட் அஸ்வின் அண்ணா வந்து எல்லாருமே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஃபாஸ்ட் பவுலிங் வரும்போது நட்ராஜன். ஸோ நட்ராஜன்லாம் வந்து அதுவும் அஸ்வின் இதில் வந்து 10 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 10 கோடி கொடுத்து வாங்குவாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். இருந்தாலும் டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக அவர் வந்து 17 கூட வந்து கம்பைன் பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னு வரும்போது யாருமே அந்த அளவுக்கு பிக் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். கிறிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நம்ம சிக்கி விஜிக்கால வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில் அவர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான்.